யானைப்படை வீரர்களும் ஆதி காலத்து மனிதர்களும் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி வணங்கிட்டு இருந்த திருக்கோயிலில் தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க. முருகனை சந்திச்சு 10-15 நாள் ஆனால முருகனை சந்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வந்திருக்கோம். அடிக்கடி முருகனை சந்திச்சுட்டு போனாதான் லைஃப்ல ஒரு பவர் என்ன மாதிரி இருக்குங்க. நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக அழகான தோரண வயல் முன்னாடி வேல் ஒன்று வச்சுருப்பாங்க. வேலுண்டு வினையிலேன்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க பிரச்சனையை இங்கேயே இறக்கி வச்சுட்டு மலையேறிவான்னு நம்ம ஆள் மனதில் கேட்கும். 350 படிக்கட்டு மட்டும்தாங்க. இந்த கோயில் தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறனால கேரளா அழகையும் ரசிக்கலாம். அட் த சேம் டைம் கோயம்புத்தூரோட மொத்த அழகையும் இங்கேருந்தே நீங்கள் பார்க்கலாம். மலை ஏறும்போது நீங்கள் போகிற வழியில் சின்ன சின்ன கோயில்கள், சித்தர் தவம் பண்ண இடம், சின்ன சின்ன குன்றுகளில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வரைக்கும் வற்றாத கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பழைய காலத்து கருங்கல்லால் ஆன ஒரு சின்ன கோயில் தாங்க இது. முருகன் எளிமையாக இருந்தாலும் அழகு, எங்கே இருந்தாலும் அழகு. மகனுக்கு துணையாக அவரோட தாயார் சக்தி தேவி தனிச்சன்னதியில் இங்கே சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்க குமிட்டிபதிங்கிற வில்லேஜில் தான் இருக்குது. குமிட்டிபதியிலையும் மாவுத்தம்பதிலையும் அந்த காலத்தில் யானை அடக்கிய போர் வீரர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. மாவுத்து அப்படின்னா யானை பாகனை சொல்கிறாங்க, அதுதான் மாவுத்தம்பதின்னு சொல்கிறாங்க. இது பக்கத்தில் வேளந்தாவளன்னு ஒரு ஊர் இருக்குது. வேளம்னா யானைன்னு, தாவளம்னா விற்பனைன்னு சொல்கிறாங்க. இங்கே யானை சந்தை அதிகம் நடைபெற்றிருக்கு அந்த காலத்தில். இன்றைக்கி ஒரு அமைப்பு இருந்ததுங்க, அமைஞ்சுக்கிச்சுங்க.